ஹாய்ப்பா. இன்னைக்கு என்ன பண்ண போகிறோன்னா சிக்கன் தண்ணி குழம்பு தான் வைக்க போகிறேன். எப்போ செய்ய போகிறேன்னா நைட்டு டின்னருக்கு தான் செய்ய போகிறேன். இன்னைக்கு மத்தியானம் சிம்பிளாக சப்பாத்தி ஆனியன் ரைத்தாவோட விட்டாச்சு. சரி, அதனால் நைட்டு கொஞ்சம் நல்லா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா என் பொண்ணு வருவா மத்தியானம், நாங்கன்றதுனால சிம்பிளாக செஞ்சுக்கிட்டோம். அதனால் தண்ணி குழம்பு மாதிரி கல் தோசையும் சிக்கன் தண்ணி குழம்பு, கொஞ்சமாக சாதம் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு போட்டு சிக்கன் போட்டு தான் தண்ணி குழம்பு வைக்க போகிறோம். வாங்க தாளிச்சிடலாம். குக்கரில் தாளிக்க போகிறதில்ல, மண் சட்டியில் தான் தாளிக்க போகிறேன். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது வந்து கடலெண்ணெய். எண்ணெய் நல்லா காயட்டும். தண்ணி குழம்புக்கு ரொம்ப சிம்பிளான குழம்பு தான், ஹெவியாக வேணான்னு சொல்லிட்டு தேங்காய், ஒரு 2 தக்காளி, 2 வெங்காயம், தேங்காய், அவ்வளோதான். இது எடுத்து வச்சுருக்கேன். முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை அலசி எடுத்து வச்சுருக்கேன். சிக்கன் 1/4 கிலோ தான், நைட்டுன்றதுனால 1/4 கிலோ கொஞ்சமாக போதுன்றதுனால 1/4 கிலோ அலசி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து தாளிச்சிடலாம். கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். சிக்கன் குழம்பு கடுகு போட்டு தாளித்தாலுமே குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இந்த உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். இது கூட கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இந்த சிக்கனையும் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு பச்சை மிளகாய் கிடையாது, இன்னைக்கு நம்ம மிளகாத்தூள் தான் போட போகிறோம். அதுக்குள்ளே இந்த தேங்காய், வெங்காயம் அதெல்லாம் நல்லா அரைச்சிக்கலாம். சூப்பராக பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இது வதங்கிக்கிட்டுக்குங்க. இது கூட கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கிறதுனால நான் அரைக்கும் போது அது கூட சேர்க்கல, இதை இது கூட போட்டுக்கலாம். இப்போ இந்த அரைச்ச பேஸ்ட்டை இதில் போட்டுக்கலாம். தண்ணி சேர்த்து ஜாரை கழுவி போட்டுடலாம். இப்போ இது கூட இந்த அரைச்ச இதை நல்லா சேர்த்துக்கலாம். இது கூட கரம் மசாலா ஒரே 1 ஸ்பூன். தாளிக்கணுன்னா வேணும்னா பட்டைக்கிராம்பு ஏலக்காய் போட்டு தாளிச்சுக்கோங்க. இப்போ இது கூட எவ்வளோ தண்ணி வேணுமோ கலந்து மூடி வச்சிடலாம். அவ்வளோதான், கொதிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியது தான். முக்கியமான விஷயம், மிளகாத்தூள் போடாமல் மூடி வச்சிடலான்ட்டேனே. மிளகாத்தூள் போட்டுக்கலாம். குழம்பு மிளகாத்தூள், கரம் மசாலா நான் கொஞ்சம் தான் சேர்த்தேன். நான் வந்து தேங்காய் அரைக்கும் போது கூட முந்திரி கசகசா மாதிரியே சிம்பிளாக நைட்டுக்காகன்றதுனால ரொம்ப ஆயிலோ முந்திரியோ எதுவுமே ரொம்ப சேர்க்கல. கரம் மசாலே, மிளகு, சீரகம், அந்த இது பட்டை கிராம்பு எல்லாமே வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன். அதனால் அது 1 ஸ்பூன் போதும். இப்போ இதை வந்து நம்ம மூடி வச்சிடலாம். குழம்பு என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். சூப்பராக கொதிச்சிக்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். அப்படியே சிம்மிலேயே இருக்கட்டும். குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், அடுப்பை நிறுத்தி அப்படியே மூடி வச்சிடலாம். கொத்தமல்லி தூவிடலாம். சாதமும் சூடாக வச்சுட்டேன். நான் சாப்பிடும்போது ஒரு முட்டை ஆம்லேட் போட்டுக்கலாம். வேணும்னா தோசையும் ஊற்றலாம். சூப்பராக சூடாக சாதம் வச்சுட்டு முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு போட்டேன் சிக்கன் குழம்பு. இன்னைக்கு எங்கள் வீட்டு டின்னர் இவ்வளோதான். வாங்க சாப்பிடலாம்.